சமீபத்தில் நடந்த ஏர் இந்திய விமான விபத்து நம் எல்லோரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கினது. பயணித்த ஒருவர் தவிர மற்ற அனைவரும் மரித்து போன துயர சம்பவம் நிகழ்ந்தது. பயணித்தவர்களின் தகவல்களை செய்திகளிலும் மற்ற ஊடகங்களில் பார்க்கும் பொழுது அவர்கள் குடும்பங்களை பற்றிய கனவுகள், அவர்கள் குடும்பங்களை பற்றிய நிலைமைகளை பற்றி விசாரிக்கும் பொழுது மிகுந்த கவலைக்குரிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த விஷயங்கள் இதோடு மாத்திரம் நிகழவில்லை. அந்த விபத்து நடந்த பிறகு நாம் தொடர்ந்து படிக்கக்கூடிய செய்திகள் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அதாவது பறவை மோதியதால் விமானம் தரையிறக்கப்படுகிறது, தொழில்நுட்ப கோளாறால் விமானம் தரையிறக்கப்படுகிறது, பாதியில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஃபியூவல் இல்லாமல், அதாவது எரிபொருள் இல்லாமல் மீண்டும் தரையிறக்க அவசரமாக எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்படுகிறது என்ற அநேக செய்திகளை நாம் தொடர்ந்து இந்த நாட்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற துயர சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்னவா இருந்தாலும் மக்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அரசும் சரி, விமான நிறுவனங்களும் சரி, இது மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் கையாள வேண்டும். விமான ஓட்டிகளின் மனநலன், மன அழுத்தம் எல்லாம் நிலையாக கண்காணிக்கப்பட்டு அவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அநேகரின் உயிர் அவர்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஒரு விமானம் விபத்துக்குள்ளானால் அதன் பின்விளைவு மிக மிக மோசமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாய் நாம் இதற்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் பறக்கும் விமானங்கள் பாதுகாப்பாய் இருக்கவும், அதில் பயணிக்கும் பயணியர்கள் பாதுகாப்பாய் இருக்கவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆமேன்.